யாரது? நிர்மலாவா? ஏ நான் வரக்கூடாதா? இவையே இங்க வந்தா? புதுசா நீங்க வீடு வாங்கி இங்க குடி வந்தது எனக்கு தெரியாது. உங்க பழைய ஓட்டு வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, இதை எப்ப வாங்குனீங்க? நீ எப்போ ஊருக்கு போற? அத பத்தி இன்னும் யோசிக்கல. இப்ப மூடி இருக்க கம்பெனிய எப்படியாவது திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அத பத்தி விஸ்வநாத் அங்கிள் கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டி, விஸ்வநாத் அங்கிள் எங்க போயிருக்காரு? சிந்தூரி எங்க? என்னத்த சொல்ல, நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம ஃபேக்டரி விஷயமா பரதனோட அலைஞ்சிட்டு இருக்காரு. சிந்தூரி காலேஜுக்கு போயிருக்கா. அங்கிள் வரும்போது பரதானனையும் கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லுங்க ஆண்டி. கம்பெனி விஷயமா பேசணும். பரதனா இங்கயா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். ஆமா, நான் தான் பரதன் பேசுறேன். ஆமா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல உங்ககிட்ட, எல்லையோ கும்பையோ எனக்கு ஊரு முக்கியம் இல்ல. பொண்ணுங்க நல்லா இருக்கணும். நான் சொல்றத கேளு. எனக்கு ஃப்ரெஷ் பீஸா இருந்து மட்டும் அனுப்பி வை. பழசெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே, சரி சரி. நீ எங்கடி இங்க வந்த? நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் இங்க வந்தேனே. ஆமா, நம்ம வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ற? யாரோட வீடு? எந்த வீடு? நீ என்ன கூப்பிட்டா? அண்ணனா? யாரடி உனக்கு அண்ணன்? எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆசைக்கா முந்தானி விடுச்ச உங்க அம்மா. அந்த மாதிரி பிறந்தவளை எல்லாம் தங்கச்சியை ஏத்துக்க முடியாது. வேண்டாம், ஏத்துக்க வேண்டாம். நான் இங்க வந்தது அங்கிளை பார்த்து கம்பெனி விஷயமா பேசுறதுக்காக. அது நான் செத்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் கம்பெனி விஷயத்தை எங்களுக்கு பாத்துக்கிறது தெரியும். அப்படி தனியா தீர்மானிக்க முடியாது. நீ பண்ற விஷயங்கள் எனக்கும் தெரியணும். ஓஹோ, பால் பண்ண உன் பேர்ல இருக்கு. அந்த திமிர்ல தான் நீ பேசுற. என்கிட்ட வச்சுக்காத. உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்பா வாழ்றப்பவே நிம்மதியை கொடுக்காது. நீ அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் பேரை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. வெளியே போய் சொல்லடி அறிவட்ட குண்டம். அப்பயாத்தா செத்ததுக்கு அப்புறமா இவளுக்கு தொல்லை தாங்கள். யாரது? நிர்மலாவா? நிர்மலா இப்ப வந்தா? ஒன்னதான் கேக்குறேன். இப்பதான் வந்தா. நடக்கிற நகைக்கடை மாதிரி போட்டிருக்கல்ல, முட்டியான வரைக்கும் காமிச்சிருக்கீங்க. பரதம் உள்ள இருக்கா? நம்ம கம்பெனில வேலை செஞ்ச வாசுதேவனும் அவர் மனைவியும் சூசைட் பண்ணிட்டாங்க. வாசுதேவனும் பிரமிளா கவுமா? இப்பதான் வர்க்கிய பார்த்தேன், அவன் சொன்னான். இப்ப அவன் அங்கதான் போயிருக்கான். நீங்க வந்த நேரம்தான் அவங்க சாவுக்கு காரணம்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. அட கடவுளே, தவறாலே அவதான் எல்லாத்துக்கும் காரணம். மேடம் எதுக்கு இங்க வந்தாங்க? அவளை உயிரோட விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. எல்லாத்துக்கும் நீதான் இந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ, தெருநாய் அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சிருக்கானுங்க. யாருமே சொன்னா நம்ப மாட்டேன். செங்கல் சூளைக்கு மண்ணு மிதிச்சவன் மாதிரி வந்தவன் போனவன் எல்லாம் மிதிச்சிருக்கான். சார், நீங்க தான் காப்பாத்தணும். செத்து போனவன் குடும்பத்துக்கு சரியா செட்டில்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ. கோவத்துல இருக்கிற இந்த பசங்க எல்லாம் உங்க மாமனை கிழிச்சா மாதிரி உன்னையும் கிழின்னு கிழிச்சிடுவானுங்க, பாத்துக்கோ. அப்படி கிழிச்சிட்டானுன்னு வச்சுக்க, எந்த டெய்லராலையும் தைக்க முடியாது. கரிமேடு கருவாய். இவன் காத்து கருப்பு மாதிரி போலீஸே பிடிக்க முடியாது. சீவல பெரி பாண்டி போலீஸைய பொச்சுல குத்துறவன். தீச்சட்டி கோவிந்த இவன் எவன் குண்டியிலையும் தீய வைப்பான்.
இவன் கேடி பில்லா, இவன் கில்லாடி ரங்கா. இவனுங்க எல்லாம் தாயா என் கூட இருக்கிறது. அப்புறம் முதலாளியோட உப்பத்துன்னு வளர்ந்த நீங்க அந்த குடும்பத்துக்கு வாலாடிட்டு விசுவாசமா சுத்தினீங்கன்னா அவளையும் சரி உங்களையும் சரி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் நான் ரெடி. சரிங்க. வரதனே, வரதனே, காப்பாத்துங்க, வரதனே, அண்ணே. He's a man, a savior, a bolt from the sky. Asatoma Satgamaya, Tamasoma Jyotirgamaya, Mrityunga Mridungamaya, Shanti 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 Shanti. And forever you've stolen my heart from the time I laid my eyes on you. இரவு போயினி வருகையாய் வாசனம் லஹரியாய் அலியும் மகானாமிருதம் சிறகளில் படரும் ஜீவாமிருதம். யூனியன் லீடர்னா பெரிய கொம்பாடா, நம்ம கிட்டே விளையாடுறான். இதோட அவன் கதை முடிஞ்சது. இந்த பாடி என்ன பண்றது? தூக்கி வீசுறா. சரிங்க. ஏய், அந்த எஸ்ஐ கூப்பிட்டு சொல்டா. சரிங்க ஐயா. என்னடா அவனை தூக்கி எறிஞ்சிட்டியா? அது அப்பவே முடிச்சிட்டேங்க. வேலை வேணும்னு கேட்டு அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் லெட்டரோட ஒருத்தன் வந்திருக்கான் ஐயா. அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இன்னொன்னு வெட்டட்டுமா தம்பி? எவ்வளோ? 10 ரூபாய் தம்பி. வேலை கேட்டு வர்ற கண்ட கண்டவனெல்லாம் ஏன்டா நீ உள்ள விடுற? செத்தும் வந்தாலும் விட்டுட்டு போன கணக்கு இன்னும் தீரல. போ சொல்டா. சரிங்க. நாராயண சார் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் மகனையாவது. எத்தனை தடவை சொல்றது? முதல்ல இங்க இருந்து போயா. போறான்னு சொல்றல. இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சார் சகா தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா இது கொலை தான் சார். நிச்சயமா ஒரு கொலை தான் சார். நீங்க தற்கொலையை மாத்த முயற்சி பண்றீங்க. ஆனா நிச்சயம் இது ஒரு கொலை தான் சார். ஆமா இது கொலை தான். நிச்சயமா கொலை தான். நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா இது கொலை தான். கொலை யார் பண்ணிருப்பான்னு நல்லாவே தெரியும். நீங்க ஆக்சிடென்ட் தான் விடக்கூடாது. இது கொலையா தற்கொலையான்னு சட்டம் தான் தீர்மானிக்கும். போலீஸ் நீங்க சும்மா விட்டாலும் நாங்க விட மாட்டோம். வாங்கடா.
நிர்மலா இந்தாம்மா சாவி. பூட்டினா வச்சிருந்தது வீடு. என்ன மாமா இது? என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? பயமா இருக்கு. போலீஸ் வந்திருக்கு, நாய் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்ன நடக்குதுங்க? சார், என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? பாண்டி, சங்கர பாண்டி. இந்த பொண்ணுக்கு நான் மாமா. குட்டி சோக்கா தான் இருக்கு, புது ஐட்டமா இருக்க. உனக்கு இங்க என்ன வேலை? இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? சார், இந்த பொண்ணு நிர்மலா, இந்த வீட்டோட ஓனர், உசிலம்பட்டி நாராயணனோட பொண்ணு. சார், என்ன சார் இதெல்லாம்? போலீஸ் வந்திருக்கீங்க, நாய் வந்திருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒரு கொலைகேஸ் விஷயமா நாய் ஓடி வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்திருக்கோம். என்ன தேவைப்பட்டா புல்டோசரும் வரும். மொத்தமா இடிச்சுட்டு புதைச்ச எல்லா பணத்தையும் எடுத்துருவோம். என்ன மேடம், வரட்டுமா? கேட்டு ஜிபேடு. தேவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நமிதா போஸ்டர் தின்ன கழுத மாதிரி வளர்ந்திருக்கே. தேவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஏதோ கோவத்துல இருக்காருன்னு தெரிய வேணாம். ஐயோ கோபாலா, என்ன ஆக போகுது தெரியலையே. தேவர் எது கோவப்படனா? குடிச்சு கும்மாளம்லாம் பண்ணோம். நந்தினி பால் பண்ணதை இப்ப பூட்டி கிடக்க. அதை திறக்க ட்ரை பண்ணி யூனியன் லீடரையும் போட்டு தெரியாச்சு. உனக்கு இந்த தென்காசி தேவரையும் தெரியாது, என்னுடைய தேவர்ஸ் மில்கையும் தெரியாது. யாரோ கண்ட அல்லக்கை செத்ததெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது. அந்த நந்தினி பால் பண்ண திறக்கவும் கூடாது, திறக்க எவனும் ட்ரை பண்ணவும் கூடாது. அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இனிமே இந்த தேவர்ஸ் மில் குடிக்காம புள்ளையும் பையனும் எவனும் வயசுக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம சிட்டுக்குருவில என்ன வைக்கணும்? மதுரைக்கு என்ன ஏஜெண்டா போட்டுருங்க. அதுதான் எனக்கு இப்ப பெரிய ப்ராப்ளம். பாப்பா இந்தாங்க சார் பால் குடு. பைத்தியம் பிடிக்கல. உலகத்துல நடக்க போற அதிசயம்ல தேவருக்கு ஓடிச்சிடறாங்க போறாருல. இனிமே உசிலம்பட்டி மாத்திரம் இல்லல்ல, இந்தியா முழுவதும் தேவர்ஸ் பால் ஆறா ஓட போதில். டேஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு மாட்டு தாவணி முழுக்க மாறா நிக்கணுமே. தேவர நீர் அண்ணாமலை படம் பாத்திரவே 3 வாட்டி பாத்திருக்கேன். அதுல தானே இந்த பாட்டு வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை கட்டி பாட போறேன். உங்களை டபுள் அண்ணாமலை ஆக்குறேன். ஓய் உண்மையாவா? உண்மையா? சத்தியமா? சத்தியமா? வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஓய் ரீம கட் பண்ணு. ஓய் இதுதான் விஞ்ஞானி விடியா மூஞ்சியோட ஃபார்முலா. டேஸ்ட் மில்க், தட் மீன் தேவர்ஸ் மில்க். நான் சொன்னேன் இல்லையா, இவர் பாக்குறதுக்கு தான் பண்ணு, ஆனா பன் பட்டர் ஜாம். புகழ்லாம் எனக்கு தானா வரணும். போய் நார்ன வாயெல்லாம் பேசுறேன். அது இருக்கட்டும். 1 லிட்டர் பாலுக்கு என்ன செலவாகும்? 1 லிட்டர் பாலுக்கு வெறும் 850 ரூபா தான். ஓய் ஓ 1 லிட்டர் பாலுக்கு 850 ரூபாயா? ஏதோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? என்ன என்ன கூப்பிட்டு ரவுஸ் விடுறியா? ஒண்ணு இல்லையா, அந்த அளவு கூப்பிட்டேன். வாங்க இந்தாங்க சிப்ஸ். இவனை கூப்பிட்டியா? அப்புறம் இவன் நம்ம நல்ல கைதான், ஆனா நல்ல கை. ஆமா. நீங்க வெளியூரா? அதான் எனக்கு தெரியல.
ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்லு? சொல்லட்டுமா? இங்க பாரு, நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணி எடுத்து. நாட்டுக்கோழி வேண்டாம், கொக்கு ஃப்ரை வேணும். கொக்கு ஃப்ரை. சார் கொஞ்சம் நேரம் ஐயோ, ஏதோ கொண்டாடுறத சீக்கிரம் கொண்டு வந்து வைங்களேன்டா. அட நம்ம பீட்டர் ஸ்காட்ச். ஐயோ துண்டை விரிச்சுட்டானே. தனியா தண்ணி அடிக்கிறீங்களா? இந்த கிளாஸ் யாருக்கு? இது பழகி போச்சு. தனி அடிக்கையில இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி வச்சா கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். செட்டப் செங்கல்வராயன். சார் யாரு? சார் கிடையாது, அரவிந்தன். அப்படி போடு. அரவிந்தனா? அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். சரி, நீ வைக்கிற ஐஸ்ல இந்த ஐஸே கரைஞ்சிட போகுது. ஐயோ, கூடவே கூடாது. அந்த ஐஸ் கரையறத இந்த ஐஸ் பார்க்கவே கூடாது. சார் அரவிந்தன் இல்ல. சார் அரவிந்தன் இல்ல, புல்வேந்தன். பீட்டர் ஸ்காட்ச் அரவிந்தன். என்ன வேலை பாக்குறீங்க சார்? வேலை தேடிதான் இங்க வந்திருக்கேன். தெருவுல போறவனுக்கே வேலை வாங்கி சார் கிச்சன் இல்ல சிக்கன். நீ கூச்சு விழுந்தா நானா தூக்கி சொல்றேன். இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோமா? மணி பார்த்து இதரம் மதுரம். கட்டில எவன்டா படுத்திருக்கிறது? கடங்காரனா? யாரான்னு கேக்குறேன்ல, காதுல வேல. ஹவல் டாரியோ திருடன டயர்ட்ல கட்டில பட்டு தூக்கிட்டியா? நீ கட்டி வச்சிருந்தாலும் துப்பாக்கி வச்சிருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஆமா, திருட சொகுசா தூங்குறதுக்கு இது 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு. நான் கோட்டை அடிச்ச கேப்ல இவனை குடும்ப நடத்த கூப்பிட்டியா? யார் இவன்? ஏய், நறுக்கிடுவேன். நான் கடைக்கு பேசுடா. குடிச்சிட்டு குப்பையில கிடந்த உடனே வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது இவர்தான். நம்ம பீட்டர் பிரதர். அரவிந்தன். அரவிந்தன். ஹலோ, நம்ம பையன் தான். குட் மார்னிங் சார். மார்னிங். தூக்கம்லாம் எப்படி இருந்தது? நல்லா தூங்குனேன். சந்தோஷம். ஒரு நிமிஷம் என்னடா? வாங்கண்ணே. என்னடா விஷயம்? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. என்னடா திடீர்னு கேட்டுட்ட? அவசரமா ஹாஸ்பிட்டல் போனோம். சரி, செயினை கட்டி கொடு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நீங்க கரெக்டாதீங்க, இருக்கட்டும். இந்த அம்மா உடம்பு தான்டா முக்கியம். அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். அது வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால காசு கேட்டு வந்திருக்கான். இதான் ரகசியமா? இந்த முன்ன பின்ன பழக்கம் இல்லாம சார் யார் சொன்ன பழக்கம் இல்லன்னு? நேத்து ராத்திரி பார்ல வச்சு பார்த்தோம். இப்போ இங்க இப்படிதானே பழக்கம் ஏற்படும். கிளம்பு, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. வேற ஏதாவது தேவைன்னா தயங்காம கேளு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேனே. பர்க்கியா எங்க போயிட்டாரா? அவன் போயிட்டான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வேலை வேணுங்கிற, நிறைய பணத்தை வச்சிருக்கிற, செத்து போன நாராயணமூர்த்திய பத்தி கேக்குற. உண்மையிலே நீ யாரு? பொன்மேனி சிக்கு 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 உருகுதே சிக்கு 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 என்னாச்சு சிக்கு 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 பெருகுதே சிக்கு 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 ஏதேதோ இதயம் போகுதே எங்கேயோ நினைவு போகுதே பனிக்காத்திலே தேவையம்மாவோட தியாகம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. என்னையா திமிரா? சரிதான், நான் சரி பண்ணி தரவா? என்ன சரி பண்றியா? என்கிட்ட நிறைய மேட்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கிறத விட ஒரு 10 நாள்ல உங்களை ஸ்லிம் ஆக்கி காட்டுறேன் நான். அப்படிப்பட்ட மருந்து இந்த சோலாபுலா கிட்ட இருக்கு. டிங் டாங். இந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணா 20 நாள்ல இந்த அம்மனி இந்த அரை வேக்காட்டு பின்னாடி வரும். எதுக்கு? இல்ல, நான் இடத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதே மருந்து வாங்கத்தான். இது குடிக்க, இது அங்கங்க அப்படியே தடவி விடுறதுக்கு. நான் வேணா அங்கங்க அப்படி தடவி விடவா? நீ நெசமாவா சொல்ற? பொய்யா சொல்லுதேன். மந்திரா பேடிக்க மடிப்பு குறைய நாள்ல இங்க இருந்து மருந்து அனுப்பி விடுதேன். இந்த கரிசு பிள்ளையோட ஒரு தொந்தரவு. கரிஷா? அது யாரு? தெரியாது?
கரீஸ் நம்ம கரீனா கபூர் அந்த புள்ள நம்ம கஸ்டமர்ல. ஏய் பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கியூல நின்னு டெய்லி என் மருந்து சாப்பிட்டு டிக்கெட் ஆயிருக்குல்ல. நீங்களும் ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து தினமும் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் இலியானா மாதிரி ஆயிருவீங்க. அப்பதான் தெரியும் இந்த அல்லக்கைய பத்தி. நான் எஸ்ஐ இல்ல பரதன். நீ சொன்னது போல இந்த எஸ்ஐ சோமுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. ஹை ப்ரமோஷன். கிளம்புடா. தலைப்புச் செய்திகள் வாசிப்பது செட்டப். வேலு என்ற இளம் அழகான வாலிபரை கதற கற்பழித்த 53 வயது யூத் கிழவைகள் போலீசில் சரண். உசிலம்பட்டி கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம போனதுனால எஸ்ஐ சோமு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ட்ரெயின்ல தலை வச்சு சாகுறது பெரிய என்னடா கஷ்டம்? போலீஸ்னா ரோஷக்காரனா இருக்கணும். அவன் செத்தும் வீரங்கிறத நிரூபிச்சுட்டான்டா. இதுதான்டா போலீஸ். வாரவிந்தா இருப்பா கொஞ்சம் சொல்லிட்டு போ. இது யாரு? இவன் ஒரு நாதாரிடா. அலிநகரத்துல பிறந்து தேனியில படிச்சு மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு நம்ம ஒரு வீரபாண்டி திருவிழாவை பார்க்க வந்திருக்காங்க. அக்கா மகன் எதுக்குடா கேட்டேன்? சும்மாதான் கேட்டேன். நான் கூட காசு கிசு கேக்குறேன்னு நினைச்சேன். அன்னைக்கு யூனியன் தலைவர், இன்னைக்கு எஸ்ஐ சோமு. இப்படி ஒருத்தனா செத்துட்டு தானே எவன் தாண்டா ஃபேக்டரியை திறப்பான்? இதுக்கு முடிவே இல்லையா? ஏன் செட்டப் உன்னையால அது முடியாது? எப்படிடா முடியும்? மக்காளி வெட்ட சொன்னா வெட்டுறதுக்கும், ஆளை தூக்க சொன்னா தூக்குறதுக்கும், ஆளை தூக்கிட்டு போய் க்ளோஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கிறப்ப, ஏகப்பட்ட தாதாக்கள் இருக்கிறப்ப இந்த சிங்கிள் தாதாவால என்ன செய்ய முடியும்? சொல்லி தொலையண்டா. வந்தாண்டா வரிக்கை ரொட்டி. சார், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? கடவுளோட புண்ணியத்தாலையும் நீங்க பண்ண ஹெல்ப்னாலையும் அம்மா இப்ப நல்லா இருக்காங்க சார். ஐயோ சாருன்னு ஏன்னா இப்படி பிரிச்சு பேசுற? ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். அதுதான் இவன் புத்தி. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த பார்ல சார்னு சாம்பாரா இருக்கிற குடிக்கார பசங்களை எல்லாம் கூப்பிட்டு சொந்த அப்பனையே சார்னு தான் கூப்பிடுறான். என்ன குடும்பம் அரவிந்தன் சார் இது? என்னடா மாடு மூத்திர மாதிரி இருக்கு? ஓசிக்கானடா குடிக்கிற? அது இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அரவிந்தனோட வீடு மேட்டர் என்னாச்சு? பட்டி தொட்டி எல்லாம் தேடியாச்சு, ஒரு சின்ன வீடும் கிடைக்கல. என்னது சின்ன வீடா? சின்ன வீடுனா சின்னதா ஒரு வீடு கிடைக்கல, அத சொன்னேன். அப்புறம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா என்னோட ரூம்லயே வந்து தங்கலாம். உங்களுக்கு ஓகேவா? வாங்கண்ணே. காலேஜ் பக்கம் போன 2 ஃபிகர் செட் ஆயிடுச்சு. நல்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி. ஆமா, ஒயின் ஷாப் உடைஞ்சு போச்சு. ஒயின் ஷாப் போட இல்ல, மண்டை தான் உடைஞ்சு போகுது. உன் மண்டை. ஆஹா, ஆற்றில் நீந்தும் ஆகாய தாமரைகள். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா, கைய பிடிச்சா, என்ன கைய பிடிச்சா. அவன் முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா வா என்றான். வேடிக்கை போங்க. சரி, அரவிந்தன் சாரோட வேலை என்னாச்சு? இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத வரைக்கும் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பிரெயின்ல ஏத்திட்டு வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு? சும்மா வளராதீங்க. பூட்டி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்கிற எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்காங்க. நிர்மலா தேவியும் அவங்க மாமாவும். பரதனுமா? அட, அந்த கர்மம் பிடிச்சவனை விடு. அவன வயிறு நிறைய தூத்துக்குடி உப்பு பூராத்தையும் திங்க வைப்பேன்னா. அந்த பட்டு குஞ்சத்தை தூக்கிடுடா பரதேசி பையன். அண்ணா நீந்திட்டு வரேன். அரவிந்தன் சார், சீக்கிரம் வாங்க. 9:30 மணி பஸ் பிடிச்சாதான் நான் சீக்கிரம் ஊர் போய் சேர முடியும். இந்த அப்படி கொடுங்கண்ணே. சுத்தம் பஸ்ஸே நிறுத்தாம போறாங்க. அது ஆளு ஏத்துற பஸ். இவன மாதிரி லக்கேஜ் எல்லாம் ஏத்துற பஸ் கிடையாது. வர்க்கேன்னு நீ ஊருக்கு தானே போற? எத்தனை நாளைக்கு இப்படி கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போற? இவன் கட்ட பிரம்மச்சாரி இல்ல, கட்ட பிரம்மச்சாரி. நல்ல விஷயம் பேசும்போது சும்மா விளையாடாத. அண்ணே, நீ ஊருக்கு போகும்போது நல்ல பொண்ணா பாத்துட்டு வா. நல்ல பொண்ணா? இவனுக்கா? ஐயோ, பஸ் வந்துருச்சுப்பா. இந்த பஸ் அது நிக்குமா? சரி, இறக்கி விட்டுருவாங்க. டிக்கெட் எடுக்கிறது முக்கியம் இல்லடா. டிக்கெட் பாரு. மைனா
நன்றி கெட்ட குரங்கு பையன். எங்க அந்த பரதேசி? கூப்பிடு அவனை. தேவரையா, அவனை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. பரதன் பிரச்சனையா விடுங்க. அவன் எப்பவும் நம்ம கைக்குள்ளே இருக்கிறவன். அவன் நம்ம பையன். அந்த பொண்ணு இல்ல நிர்மலா தேவி, அவதான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கா. அவன் என்ன குட்டையை குழப்பறல? இல்ல தேவரையா, அவதான் நமக்கு தலைவலி. ஊருக்குள்ள ஃபேக்டரி திறக்க ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஞாபகம் இருக்குல்ல, பொம்பளை சென்டிமெண்டா பேசுறான்னு ஃபேக்டரி திறக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா யாரு உடம்புலயும் தலை இருக்காது, முண்டமா தான் ஊருக்குள்ள திரிவீங்க. இத நான் சொல்லல, பரதனோட கட்டளை. எங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் இன்னைக்கு. டேய், ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதான் நிர்மலா தேவி வந்திருக்காங்க. மூலவியாதிக்கார மாதிரி கத்தாத. நடக்காதா? உன் ஜிஞ்சாக்கெல்லாம் இங்க வேணாம். கம்பெனி மூடி 1 வருஷம் ஆச்சு, தெரிஞ்சுக்க. தலைவர்கள் கிட்ட பேச வேண்டியதில்ல, தொழிலாளர்கள் கிட்ட தான் பேசணும். மேடம் பிரச்சனை தீர்க்க வரல. பிரச்சனை தீர்க்க வெளியே போக முடியாதுல்ல. எந்த லட்சியத்தை அடையணும்னு எங்க அப்பா இந்த கம்பெனி தொடங்கி வச்சாரோ அதே லட்சியத்தை அடையணும்னு இந்த கம்பெனிய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷம் மேடம். முதலாளியா சொல்லல, உங்கள ஒருத்தியா தொழிலாளியா சொல்றேன். உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன். இன்னில இருந்து இந்த கம்பெனி என்னது இல்ல, நம்மளோடது. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. நிர்மலா மேடத்துக்கு. நிர்மலா மேடத்துக்கு. டேய் 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 டேய், எங்கடா பாக்குறீங்க? வேடிக்கை பார்க்காதீங்கடா, வேலைய பாருங்கடா. செஞ்சு கொடுத்தானே இருக்கோம். மாத்திருபுதம் என் கனவுல வந்தாரு, உன்னை பத்தி விசாரிச்சேன். பெரியவங்க எல்லாம் வர நேரமாச்சு, சீக்கிரம் வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. அது அப்படியே. அரவிந்தா, கொஞ்சம் ரைட்ல எடுத்துக்கட்டு. ரைட்ல. அப்படி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படி போதும் போதும் போதும். வெரி குட். ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி இருக்கணும். அப்படி கில்லி மாதிரி கட்டுங்க. மேடம் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, அலங்காரம் தோரணம் எல்லாம் அசத்தி இருக்காங்களே. அரவிந்தா பாத்துறாங்கண்ணா. ஹாய். ஹாய் டிராபிக் அங்கிள். மை 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 மைனா மைனா மனசு தளராதே. மை 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 இங்க நீங்க டெக்கரேட்டரா? என்னோட சொந்தக்காரன் சும்மாதான் இருக்கான், ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். இது மாரிபட்டி பாலு, இது வடுகப்பட்டி பாலு, இது சோழவந்தான் பாலு, இது அரவக்குறிச்சி பாலு, இது திருப்பத்தூர் பாலு. அது ஏய், குடிச்சே தீத்துறாதடா. சக்கரை வியாதி போல இருக்கு, அதுதான் ரொம்ப இனிக்குது. ஆச்சம் கிடைச்ச மாலு. அவ பால் பண்ண ஓபன் பண்ணிட்டோம், ஆனா சரக்கு வெளியே வரக்கூடாது. அது சொல்ல முடியாது தேவர. சேலை கட்டின பொண்ணு இல்ல, சேலை ஒரு வேலை ஆரம்பிச்சாலே மீச முளைச்சாமங்க எல்லாம் பின்னாடி போயிருவானுங்க. அப்ப நீ எதுக்குடா தண்ட சோறு போட. சரி சரி. கரு வேலைங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய வயசுல ஏன்டி பால் வியாபாரத்துக்கு வந்த? கம்மங்கூழ் காய்ச்சற விஷயமாடி கூழ் காய்ச்சி மாரியாத்தால கூத்த. என்ன மிரட்டறியா? மிரட்டல, ரெக்யூஸ்ட் பண்றேன். வியாபாரத்துல வெட்டு குத்தலாம் தெரியுமா உனக்கு? தேவரை எதிர்த்து இந்த வண்டி வெளியில வந்துச்சுன்னா பாலெல்லாம் ஏசியன் பெயிண்ட் கலர்ல சிவப்பா இருக்கும், பொண்ண மாதிரி. பாம்புக்கு பல்லுல தான் பாய்சன், அவன் பார்த்தாலே பாய்சன். ஃபேக்டரியே திறக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவங்கிட்ட போய் சமரசம் பேச போறியே? வேண்டாம், நான் சொல்றது தயவு செய்து கேளு. ஆகாயத்துல ஒரு பிளாட் கேட்டா கூட நான் வாங்கி தரேன். ஆனா இந்த கம்பெனி விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத, அது எனக்கு சின்ன வீடு மாதிரி. உங்களோட கம்பெனி வளர்ச்சிக்காக என்னோட கம்பெனிக்கு இடைஞ்சல் தரது எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல. நீங்க தான் மனசு வைக்கணும். என்ன உள்ள இந்த மாதிரி பிசினஸ் உமன் பேசக்கூடாது, அது தொழிலுக்கு லாய்க்கு இல்ல. எனக்கு எல்லா பக்கமும் டார்ச்சர் கொடுக்கறீங்க. இப்ப எனக்கு அப்பாவும் இல்ல, நான் இப்ப நிராயுத பாணி. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேவரையா. ஓகே ஓகே குட்டி, ஆனா ஒரு கண்டிஷன். பரதனை விட்டு தள்ளு. நிர்மலா, நீ ஒண்ணு மனசு வைக்கணும்.
பெட்ரூம்ல லைட் அடைக்கணும். சம்மதம்னு சாஞ்ச நிமிஷமே அக்ரிமெண்ட். பாஸ்டர், புடவை கட்டின ஜவுளி கடை பொம்மையை கூட புரட்டி பாக்குற ஈன பிறவி நீ தெரிஞ்சுதாண்டா நான் இங்க வந்த ராஸ்கல். இப்ப நான் வந்து கெஞ்சினது காசு பணத்துக்காக இல்ல, பிரச்சனை இல்லாம என் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான். அதுக்காகதான், அதை அடையணுங்கிறதுக்காகத்தான். இனி உன் கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கீழே இருந்து தொடங்கட்டுமா இல்ல மேல இருந்து தொடங்கட்டுமா? இந்த அவமானம் எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துதான் நாங்க போனேன். அப்படியும் நான் அங்க போனது காம்ப்ரமைஸ்க்காக தான். நான் அங்க அவமானப்பட்டாலும் தொழிலாளர்களோட பிரச்சனை தீரணும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நாங்கெல்லாம் உன் கூடவே இருப்போம், கவலைப்படாத. என்ன தம்பி அரவிந்தா, நான் சொல்றது சரிதானே? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? தேவர் இருக்காரா? அவரை பார்க்கணும். உள்ள வாங்க. மாமா, என்ன பிள்ளை? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உட்கார சொல்லு. உட்காருங்க. யாருங்க? வணக்கம். வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என் பேரு அரவிந்தன். அரவிந்தனா? டீ எடுத்துக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நான் சொல்றேன், நீ உள்ள போ. எங்க போற? யோ, என் வீட்டு கதவை நீ ஏன் க்ளோஸ் பண்ற? யோ யோ, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்குள்ள வந்து என் முன்னாடியே கதவை சாத்துற? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கண்ணாடியா இருக்க. மன்னிச்சிடுங்க சிஸ்டர், நான் இனிமே உங்க பிசினஸ்ல தலையிட மாட்டேன். உங்களுக்கு உங்க பிசினஸ், எனக்கு என்னோட பிசினஸ். ஏய் தேவரே, என்ன இது? இந்த நாடகம் ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என் உடன்பிறவா சகோதரி, உண்மையா சொல்றேன், இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னையில இருந்து நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி. ஃபேக்டரியில எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமா தான் சொல்றேன், நீங்க போங்க. என்ன சார், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாடா, பிடிச்சிருக்கு. ஏன்? அந்த அரவிந்தா யாருன்னு தெரியுமாடா? யார் அவன்? அவன் பேரை நினைக்கும் போதே எனக்கு பேதி புடுங்குதுடா. ஐயோ, இடி. பார்த்து திறங்கண்ணே. இவர் வேற பயமுறுத்துறாரு. ஏப்பா, இங்க என்னடா இட்லி துணி கிடக்குது? இந்தா, இத பத்திரமா வச்ச. இது கெஸ்ட் ஹவுஸா இல்ல பயந்துட்டீங்களா? ஷாக் அடிச்சது, பயம்லாம் இல்ல. 500 வருஷத்துக்கு முன்னாடி வேட்ட ராஜா சந்திரமுகிய கடத்தி வச்சிருந்த ஊரு கை மாறி நாராயணனோட ரெஸ்ட் ஹவுஸ் ஆகி போச்சு. இது வேட்ட ராஜா கொட்ட ராஜான்னு பயமுறுத்தாத. சந்திரமுகி சரவணன் சாருக்கு போன போட்டா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாரு. நீ தனியா தங்கி இருக்கன்னு பயப்படாத. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ராத்திரி 12 மணிக்கு சந்திரமுகி ஜோதிகா ராரான்னு டான்ஸ் ஆயிடும், பார்த்து என்ஜாய் பண்ணு. இப்ப எங்க போயிருக்கோம்? பயப்படாத, டின்னர் சாப்பிட கிளம்பி இருக்கோம். கூட வர்றதுல அழகான பொம்பளை பை இருந்தா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நீ தான் பேச்சுலர் ஆச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் சார், நாளைக்கு நீட் ஆக்கிடலாம். நீட்டாக்குறது இருக்கட்டும், நீ போய் முதல்ல புல்ல எடுத்துட்டு வா. நீங்க போய் பரோட்டாவும் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. தனியாவா? நானும் வர்றேன். ஒரு வேலை செய்யறேன், நாங்க 2 பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி. சீக்கிரம் வாங்க, கடையை மூடிட போறோம். கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் பாட போறேன்டா. இறங்குடா. நீயா? உனக்கு என்னடா இங்க வேலை? நீ எதுக்குடா இங்க வந்த? கேக்குறேன், சொல்ற. மேடம் தான் என்ன இங்க தங்க சொன்னாங்க. சரி,
எவடா அந்த மேடம்? அவ சொன்ன வந்திருக்க? ஓடா. மேடம், உன்னோட ஒரு மேடம். அவ சொன்னாலும் நீ அவ உள்ள வருவியா? உள்ள வருவியா? போடா. இன்பா, எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்படக்கூடாது. கோபம்னு ஒண்ணு வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். எல்லா இலக்கை பசங்களும் இங்கதான் இருக்கீங்களா? டேய், உங்க மேடத்திட்ட போய் சொல்லுங்கடா. ஆனால பணமா ஆகுறதுக்குள்ள இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லு. டேய், பாரா, நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல. பங்காளி, இந்த சின்ன பசங்களை விட்டுட்டு வாடா, போதை இறங்க போகுது. உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். என்னடா லுக்க போற? முடிஞ்சிருவேன். குட்டிங்க சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு கோசில கிடைக்குது, அதான் வந்துட்டானுங்க கூறுகட்ட பயலுங்க. ஏன் சித்தி வரல? சித்திக்கு நிறைய வேலை இருக்கான், அதனால வரல. ஏன் நான் வந்தா பிடிக்காத உனக்கு? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. எனக்கு டிராபிக் அங்கிள் ரொம்ப பிடிக்கும். நிலா குட்டி, இந்த சித்தப்பா உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். இவர் யாரு? டிராபிக் அங்கிள். டிராபிக் அங்கிளா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நிலா, வா என் கூட வா, வீட்டுக்கு போலாம். வேண்டாம், டிராபிக் அங்கிளோட போறேன். சொன்னா கேட்கணும், வா. சார், குழந்தை விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம், எனக்கு தெரியும், வீட்டுக்கு கூட்டு போறேன். வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா. சார் சார், வேண்டாம் சார். தள்ளி போட அந்த பக்கம். அத்தா வேறு. நிலா குட்டி ஏன் அழுதுட்டு வருது? நான் கூட்டு வந்தேன், அழுகுறா. அரவிந்தா எங்க? ஏன்டா அழற? நிர்மலா, என்ன மாமா, ஏன் நிலா அழுதுட்டு வரா? என்ன நிலா? யாருங்க? நீ எதுக்கு அரவிந்த் நடிச்ச? என்ன சண்டை? அரவிந்த் எங்க? நான் நிலாவை கூட்டு வரலான்னு போனேன், அவன் தடுத்தான். யாரு அவன்? மேடம், சாவி. ஏய், என்னையவா யாருன்னு கேட்ட? சாரி சார். நிலா, நிர்மலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ வேற நான் வேறன்னு எதுக்காக பிரிச்சு பேசிட்டு இருக்க? நிலா எங்க அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு, மொத்தத்துல நம்ம பொண்ணு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை சச்சரவெல்லாம் மறந்துடுவோம். நீ நினைச்சா நம்ம ஒன்னா இருக்கலாம். ஏற்கனவே நீ இத பத்தி சொன்னப்போ நான் உனக்கு கொடுத்தனே, அது மறுபடியும் உனக்கு வேணுமா? என்னையும் நிலாவையும் விளைச்சிட்டா இந்த கோடிக்கணக்கான சொத்து, அதானே நீ இப்ப போடுற மனக்கணக்கு? சரிதானே? நிறுத்துடு. என்ன பத்தி சரியா தெரியல உனக்கு? தெரியும், நல்லாவே எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்படி பேசுறேன். முதல்ல வெளியே போடா. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போ. நீ தைரியமா இரு பாலு. எவ்வளவு முரண்டு பிடிச்சாலும் சரி, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அது இல்லக்கா, அவ தனியா இருந்தப்பவே நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இப்ப அந்த அரவிந்தன் வேற கூட இருக்கறதுனால அவ ரொம்ப தைரியமா இருக்கா. ச்சே, பரதன் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. அரவிந்தன், அவனை வச்சு ஒரு விளையாட்டை ஆரம்பிப்போம். அவளும் ஒரு பொம்பளை தானே, அவ மனசுக்குள்ள அரவிந்த போயிடக்கூடாது. அத நடக்காம நம்ம பாத்துக்கணும். அரவிந்தனா? அவன் ஒரு பிரச்சனையே கிடையாது. பரதா, நீ ராங்கா பேசுற. அவனை நீ சாதாரணமா நினைச்சு தப்பா எடை போடாது. அவளுக்கு இப்போ அவன் சொல்றதெல்லாம் தான் வேத வாக்கு. ஏன் அடியா இன்னும் மறந்துருக்கவே மாட்டான். நான் பாத்துக்கிறேன். பாலு, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். போதுமா?
அவகிட்ட இப்ப இருக்கிறது சில்லறை காசு இல்ல. அது எத்தனை கோடியா இருந்தாலும் விட போறதில்ல. இந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் எல்லாம் நம்ம கையில. அவ குடி இந்த குடியால தான் கெட போகுது. அது இந்த சரக்கு மேல சத்தியம். ஆனா என்னடா ஆனா? டேய், காரியம் முடிகிறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மாறக்கூடாது. மாற மாட்ட. மாறனேன்னு வச்சுக்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்படக்கூடாது. கோபம்னு ஒண்ணு வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். சார், என்ன அடிக்காதீங்க. அடிக்காதீங்களா? பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல, அவன்தான். Carry on. ஏட்டு சார், தூக்கிட்டு போ சொல்லு. சரிங்க சார். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ஆஃப் த ரெக்கார்ட்ல வச்சுக்கோங்க. தாவூத்தோட ரைட் ஹேண்ட் மும்பையில இருந்து வந்து தமிழ்நாட்டுல பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவனால தமிழ்நாட்டுக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம். தமிழ்நாடு போலீஸ் 24 ஹவர்ஸும் அலர்ட்டா இருக்கணும். சார், இங்க யாரும் அலர்ட்டா இல்லாம இல்ல. 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆபீசர்ஸ், இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். இங்க வந்திருக்க அண்டர்வேல்டு தாதாக்கள் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட வந்திருக்கிறதா நம்ம டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. வேற வேலை இல்ல. அமைதியா இருக்கும் தர்மா. என்ன தர்மன்? இல்ல சார், நாங்க எப்பவும் அலர்ட்டா தான் இருப்போம். ஆனா எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் நீங்க எங்களுக்கு இமிடியேட்டா சொல்லணும் சார். நிச்சயமா. முக்கியமான தகவல் எல்லாம் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கும். சோ இப்போ இந்த மீட்டிங் அபிஷியலா முடியுது. ஆல் தி பெஸ்ட்.
இது வாழைத்தண்டு மாதிரி இல்ல வளவளன்னு இருக்கு. இந்த வாழைத்தண்டை சூப்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூரியனுடைய முதல் கதிர்கள் உங்க மேனில படுறதுக்கு முன்னாடியே நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடணும். வேதம், ஆயுர்வேதம். அம்மனின்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? ஓ, இவ்வளவு அழகான பூமாலை எடுத்து குரங்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டானுங்களே. எல்லாம் என் தலை விதி. விதி இல்ல, எல்லாம் சாதி. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அம்மனிக்கு இனிமே நான் ஒரு புதிய உலகத்தை காட்ட போறேன் பாருங்க. காட்டுவேன். விட்டா உங்க ஆயா வெத்தலை பொட்டிய காட்டுவேன். ஏன்டா சுலாப்பலாக்கி உன் சங்க அறுத்துருவண்டா. நீ பந்து விளையாட என் கிரவுண்ட் தானே கிடைச்சது உனக்கு. என்ன வை பீட்டி வைக்கிற மாதிரி பேசுறீரு? நானே ஆட முடியாம அழுத்து போயிருக்கிறேன். நீ எப்படி ஆடலாம்? உன்ன மாதிரி நாதாரிய வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. வெளியில எங்கேயாவது பார்த்த பிரிச்சு வெந்துருவேன். நானே சிட்டுக்குருவிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சந்துல சிந்து பாட்டு நினைச்ச உனக்கு சிந்து பைரவி பாடிடுவேன். என்னடா நினைச்ச நீ? நிலாவோட டிராபிக் அங்கிளுக்கு தெரியாத வேலையே இல்ல போல இருக்கு. அங்கிள் சூப்பரா பாடுவாரு. அப்படிதானே அங்கிள்? ஒரு பாட்டை தட்டி விட அரவிந்தா. பாடுங்க அங்கிள். ரெடி? 1 2 3 4. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சேன்னு சொன்ன மாதிரி டீ கடையில இருந்து பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாடி மாப்ள. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போகாத உனக்கு யார் இங்க அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா, உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாதுன்னு. நீ யாரா? எங்க அப்பா நான் எனக்கு பிறந்தவனடா? அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு வாடா என் பங்காளி மவனே, உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் இதான்டா. இனிமே நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. போட வெளிய. இந்த வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரும்போது என்ன யாருன்னு கேட்ட வந்தானே நீ. இப்ப ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு சொல்லு. பேசுவடி பேசுவ. கண்டவனையும் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு திரும்பவும் எங்க அப்பா மனத்தை கப்பல் ஏத்துற. என்ன வருதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படா பேசுறது? நீ ஒரு மாமாக்காரன் தானடா. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா, உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாதுன்னு. அரவிந்தனை பத்தி எனக்கு தெரியணும். உங்க சொந்தக்காரன் தானே சொன்னீங்க? மேடம், அது வந்து அவர் யாருங்கிறது இப்ப எனக்கு தெரியணும். தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்னு வந்தப்ப என் ரூம்ல தங்க வச்சது இந்த செட்டப் தான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. செட்டப்போட சொந்தக்காரர் தானே, அவரே சொல்லட்டும். சத்தியமா சொல்றேன், எனக்கு அரவிந்தனை பத்தி ஒன்னும் தெரியாது. வரிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் பார்ல வச்சுதான் பழக்கம். ஒரு வேலை விஷயமா இங்க வந்தான்னு சொன்னா, பார்க்க நல்லவனா தெரிஞ்சா என் கூட சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேக்குற? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவன் யாருன்னே தெரியாத ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கம்பெனி திரும்ப திறந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டிங்கல்ல. உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்தன் தானே. பணமா? தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா. அதை நான் செலவு பண்ணேன். ஓஹோ, இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா? தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா. அதை நான் செலவு பண்ணேன்.
இன்பா, மும்பை தாதா இன்பா. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய நிழல் உலக தாதா நீ. அந்த மும்பை நகரத்தையே அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற அதிபயங்கர தாதா அக்பர் ஷாவோட முக்கியமான தளபதி நீ. எங்க போகணும்னு நினைக்கிற? அத நான் சொல்றேன். அரவிந்த், நீ மும்பை தாதா இன்பா. மும்பை போலீஸ் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போலீஸும் உன் தலைக்கு விலை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். பார்லிமெண்ட்ல எவன் உக்காரணும் எவன் பேசணும் டிசைட் பண்ற அக்பர் ஷாவோட ஆசை தம்பிகள்ல ஒருத்தனை ஒரு புல்லட்ல சுட்டு தள்ளி தாதாவானவன் நீ. மிகப்பெரிய தாதா ஷோட்டா ஷீக்கும் உனக்கும் நடந்த கேங் வார்ல அவனையும் நீ காலி பண்ணிட்டு வளர்ந்த நேரம். நீ வாழ எல்லாத்தையும் கொன்ன. அன்னைக்கு ஆரம்பிச்சவன் சாம்ராஜ்யத்துக்கும் அட்டூழியத்துக்கும் அளவே இல்லாம நீ வளர்ந்துட்ட. எதிர்பாராத விபத்துல நீ இறந்துட்டதா எல்லாரையும் உன்னோட திறமையால நம்ப வச்சுட்ட. தலைப்பு செய்தியில உன்னோட சாவும் விபத்தும் மட்டும்தான் வந்துச்சு. உன்னோட போட்டோ எங்கேயும் வரல. அதனாலதான் எந்த கேமராவுக்கும் சிக்காத உன்னோட முகம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. தர்மராஜ், என்னோட பிளாஷ்பேக்கை பத்தி பேசி தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாத. கையில இருக்கிற கன் கீழே விளையறதுக்கு முன்னாடி உன்னோட டிமாண்ட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடு. சொல்லு. நீ எனக்கு பங்காளியா பகையாளியான்னு நான் முடிவு பண்றதுக்குள்ள பளிச்சுன்னு சொல்லிடு. கம் ஆன், வாட்ஸ் யுவர் டிமாண்ட்? போலோ. பார்த்தப்பவே எதிரியா நினைச்சிருந்தா எனக்கு பல மெடல்கள், பல பாராட்டுகள், டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். இன்பா, உன்னை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது. ஆனா என்னை பத்தி தெரிஞ்சிருச்சுல, டீல் என்னன்னு சொல்லு. உனக்கு எவ்வளவு வேணும்? வெரி சிம்பிள். நீ கொள்ளையடிச்ச கோடிக்கணக்கான பணத்துல இருந்து வெறும் 25 lakhs, 25 லட்சம். உன்னால இது முடியும் தெரியும். சொல்லு, சம்மதமா? சம்மதம் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சந்தேகப்படாத, இன்பா வாக்கு மாற மாட்டான். மும்பை போலீஸ்க்கே முறுக்கு கொடுத்து கிறுக்கு பிடிக்க வச்சு கண்கட்டி வித்த காட்டின உனக்கு எனக்கு அல்வா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். புத்திசாலியான இன்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். பணம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரமா நீ இங்க இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் நிழல் மாதிரி கூடவே வருவேன். வரட்டா? Freeze!
मो इनबा मुंबई डॉन इनबा तुम कम ऑन जल्दी साला कुत्ते कमीने तू एक आदमी के लिए साला पुलिस फोर्स यहाँ आना पड़ा नहीं तू क्या समझा ये वर्दी पहनकर रेड लाइट एरिया में टोकन बेचने के लिए क्या टोकन बेचने के लिए क्या साला तुम मेरे को क्या समझा आज तेरे को मैं दिखाता हूँ प्लेस फॉर योर डिनर Who is that police officer? हेलो ओके कॉल फॉर यू हाँ सब ठीक है या ओके போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் நீங்க தான் அவனை பிடிக்க வச்சதும் நீங்க தான் அங்க இருந்து அவனை காப்பாத்துனதும் நீங்க தான் ஆனா ரியாசனா உங்க கேரக்டர் எங்களால புரிஞ்சிக்கவே முடியல ரியாசனா என்பா மும்பை தாதா என்பா பெரிய பேரு 10 வயசுல ஒன்னா தட்டு கழுவணும் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் திடீர்னு ஒரு நாள் ஓடிட்டான் தாராவில தாதாக்களுக்கு மத்தியில வளர்ந்தான் நானும் தான் எப்பவுமே அவன் பின்னாடி அலைய வேண்டியதா இருந்துச்சு எனக்கு 2வது இடம் தான் டேய்சேரா அக்பர் ஷா கூடலாம் தம்பிகளை விட இவன் மேலதான் நம்பிக்கை எப்பவுமே ஆனா ஆனா நான் தோக்க மாட்டேன் நான் நம்பர் 1 ஆகணும் நிச்சயமா நம்பர் 1 ஆவேன் அவன் முதுகுல குத்தியாவது படாபாய்க்கு விசுவாசத்தை காட்டணும் அதனாலதான் போலீஸ் கிட்ட அவனை காட்டி கொடுத்தேன் அங்க இருந்து அவனை காப்பாத்தியும் கூட்டிட்டு வந்தேன் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு நான் தான் காரணம்னு படாபாய்க்கு தெரியணும் साला नको 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 रियाज भैया
நோ. படே பாய், வெளியில இருக்கிற எதிரியை விட உள்ள இருக்கிற துரோகியை விட்டு வைக்க கூடாது. இதுதான் ரவுடிசத்தோட தத்துவம். ஒரு நாள் கூட உன்னை விட்டு என்னால தனியா இருக்க முடியல. என்னை விட உனக்கு பாபா மேலதான் இஷ்டம் இல்ல? உனக்கு இஷ்டம் இல்லாத கேள்வியை கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஏன் பாபா மேல மட்டும் இவ்ளோ பாசம்? ஆக்சுவலி ஹூ இஸ் பாபா? பாபா என்னோட உயிர். அக்பர் ஷா கிட்ட என் இடத்த பிடிக்கிறதுக்கு ரியாஷ் என்ன கொல்ல ட்ரை பண்ணா. புனேல நடந்த அட்டாக்ல எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது பாபா தான். Hey, कौन है तुम? हाँ, hey. நான் அனாதங்கிறதுனால தப்பா வளர்ந்த பையங்கிறத பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. எதிரிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின பாபா என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பாசத்தை என் வாழ்நாள்லயே நான் பார்த்தது கிடையாது. ஒரு புலி என்ன துரத்திட்டு வந்துச்சு. அப்புறம் நான் ஓடி மரத்துல ஏறிட்டேன். அப்ப புலி என்ன பண்ணுச்சு? புலி மறுபடியும் அதுக்கு மேல ஓடி வந்துச்சு. அப்ப புலிக்கு ஒண்ணும் ஆகலையா? நீ புலியோட ஆளா என்னோட ஆளா? புலிக்கு என்னாச்சு கேக்குற? என்ன இருந்தாலும் நான் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைச்சேன். நான் இதை எதிர்பார்த்தேன். பாபா நான் போகலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இடத்த சொல்லு, எவ்வளவு தூரமானாலும் நான் கொண்டு வந்து விடுறேன். வா. வேண்டாம், உங்களுக்கு தெரியாது. மரணத்திலிருந்து என்னை காப்பாத்தினதுனால இப்ப என்னை விட உங்களுக்கு தான் பகை அதிகம். அதனாலதான் போறேன். ஏன்னா நான் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் விட பாபா எனக்காக துடிக்கிறத பார்க்கும்போது வேண்டாம், இனியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இன்பா, வரப்போற அழிவு என் மனசுக்கு நல்லா தெரியுது. நீ செத்துட்டேன்னு உன்னை விட்டுட்டு போனவங்க தேடிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், எனக்கு இல்ல உங்களுக்கு. அப்படி ஏதாவது வந்தா நான் பழைய பாபா ஆயிடுவேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். போடா உள்ள. பேக் எடு. பாபாவுக்கும் எனக்கும் இருக்கிற சொந்தம் என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. நீ எப்பவும் என்னோட ஆள்டா. கொடு. அப்ப இனிமே ரெண்டு பேரும் ஒன்னாதான் பார்க்கணும்ல. See you, பாபா. பாபா, நான் டயானா காலேஜ் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அது முடிஞ்சிருச்சு. இனிமே ரியாஷோட கண்ணில் படாம பாதுகாப்பா வாழணும். இது வரைக்கும் நீ வாழ்ந்தது வேற, இப்ப நீ புது மனுஷன். இப்ப இந்த பொண்ணை லவ் பண்றது மட்டும்தான் வேலை. என்ன இனிமே இந்த வயசானவனை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வரேன் பாபா. சரி.
நோ.
என்பா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. யாருக்கும் எதிரி ஆகாமலும் யாரையும் எதிரியாக்காமலும் ஒருத்தன் வாழ கத்துக்கணும். இது என்னோட அனுபவமும் இந்த தனிமையும் எனக்கு கத்து கொடுத்துச்சு. நான் சொல்றத கேளு. எந்த நிமிஷமும் ரியாஸ் வரலாம். நீ அடிச்சு விட்டது மண்புழு இல்ல, ராஜநாகம். கடிச்சா தெரியும்ல, 6 அடி. அவங்கள பத்தி நான் சொல்லித்தான் தெரியணுமா? ரியாச நீ சுடாம விட்டது உன்னோட துரதிருஷ்டம். ஒரு குடும்பம், ஒரு குலம், ஒரே ரத்தம். குருட்சேத்திர யுத்தத்துல எதிரிங்க வெளியில இருந்து வரல, மத சண்டையும் இல்ல. குண்டடிப்பட்டு குத்தும் கொலை உயரமா அன்னைக்கு நான் உன்னை ரோட்ல பார்த்தப்போ அரை மயக்கத்துல என் தோளை பிடிச்சுக்கிட்டு நீ சொன்ன, ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, தொழில் பார்க்காம என்ன ஒரு மகனா பாருங்கன்னு. பார்த்துக்கிட்டல்ல, அதுக்கு பலனா ஒண்ணு ஆசைப்பட்டேன். இந்த கிழவனோட கட்ட அனாதை பணமா போக கூடாதுன்னு. ஆமா, நீ என் மகன், என் சொந்த மகன், என்னோட சொத்து. நீ சம்பாதிச்சு பல லட்சங்களை என் முன்னாடி கொட்டின. அதுல இருந்து ஒரு சல்லி காசு கூட எனக்காக நான் எடுத்துக்கல. எல்லாம் வீட்டுல சேஃப்டியா தான் இருக்கு. நீ செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம் உபதேசம் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சோம். நான் ஒரு முறை கூட உன்னை தடுத்ததில்ல. ஏன் தெரியுமா? தப்பு பண்றவன் திருந்துறதுக்கு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வரும். உனக்கு இப்ப வந்திருக்கு. ஆனா யாரோ எங்க இருந்தோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள. பாபா, நீ கிளம்புடா. இல்ல, நீ கிளம்புடா. சூறாவளிய போல வானத்தை கிழிச்சுக்கிட்டு. இல்ல, உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். மரணம் விரும்புறப்ப கிடைக்கிறது புண்ணியம். இந்த நெஞ்சில ஒரு குண்டை பாய்ச்சிட்டு வேணும்னா இங்கே இரு. நான் இன்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த தில்லு, பணத்து மேல உனக்கு இருக்கிற ஆசை, நான் சம்பாதிச்ச கோடிகளும் நான் செஞ்ச பாவங்களும் எனக்கு மட்டும் சொந்தம் நினைச்சேன். இன்பாவுக்கும் அரவிந்துக்கும் இடையில இடைஞ்சலா இல்லாம இருந்தா, தர்மராஜ், நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத பணத்தை உனக்கு நான் தரேன். நான் உன்னை நம்புறேன். இன்னொரு விஷயம், என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்க நினைச்ச தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டியில தங்கராசோட கடைசி மவன, ஏய், உன் குடும்பத்தை மொத்தமா எரிச்சிருவேன். அதுவும் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. மும்பையில நான் களை எடுத்த காக்கி தலைங்க எத்தனைன்னு எனக்கே தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு உன் போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டினான்னு வச்சுக்க, இந்த அரவிந்தனோட வழியில நீ ஒரு அபசகுணம் ஆயிடுவ.
என்ன பழி வாங்க நினைக்கிற அவ ஊரு பேரு தெரியாதவனோட போய் சேர்ந்துக்கிட்டு என்ன குனிய வைக்கலான்னு மட்டும் நினைச்சான்னா விடமாட்டான் இந்த பரதன். எந்த கொம்பை அவளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்ன செலவானாலும் அரவிந்தனை நான் முடிச்சிடுறேன். ஃபேக்டரி லீடரை கொன்ன மாதிரியே அவனையும் பேக் பண்ணி அனுப்பிடுவோம். நீங்க அதை செய்ய வேண்டாம். அரவிந்தனை எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபேக்டரியில் இருக்கிற கல்லு உடைக்கிற மிஷினை வச்சு அவனை கொன்னரலாம். கல்லுக்கு எதுக்குடா வேலி, புல்லுக்கு எதுக்குடா கோடாலி? டேய் பரதா, அந்த பிரச்சனையை அவங்கிட்ட விட்டுரு. அவன் கச்சிதமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பான். கிரிமினல் வக்கீல்ல என்னடா? அவனை செய்யணும். செஞ்சாதான் எனக்கு தூக்கம் வரும். இனியும் நம்ம பொறுமையா இருக்கிறது முட்டாள்தனம். இருந்தா நம்ம டங்கு வர கிழிச்சிருவான். செய்யற வேலை எதையும் விசிறில்லாம முடிக்கணும். கூப்பிடுறேன் எவனையாது. कौन? अली सुन, जो करना जल्दी करो. अपोसस करने के लिए वक्त नहीं है. अली, मुझे बाबा को कनेक्शन दे दो. நீ இங்க வரணும் அப்படிங்கறத தவிர வேற எது வேணாலும் பேச நான் கேட்டுக்கிறேன். உன்னை இழக்க நான் விரும்பல என்பா. தெரியும். பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கு. நீ இங்க இல்லாததால நிறைய பேர் தலை தூக்கிட்டாங்க. அக்பர் ஷாவும் ரியாஸ் கானும் கண்ணில் விளக்கண்ணி விட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க எந்த நிமிஷமும் உன்னை கண்டுபிடிச்சிடலாம். பாபா அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு ஆள் என்ன கண்டுபிடிச்சிட்டா. பவர்ல இருக்கிற ஒருத்த போலீஸ் ஆபீசர். என் தலைக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பு. எனக்கு வாழ்க்கைய நல்லாவே புரிய வச்சிட்டீங்க. எனக்கு பணம் வேணும். எவ்வளவு வேணும்? எத்தனை லட்சம் வேணும்? 25 லாக். எங்க எப்படி அனுப்பணும்? என்னோட அட்ரஸ்ல வேண்டாம். இங்க டவுன்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அட்ரஸ் சொல்லு. கேபி வர்க்கி, கேர் ஆஃப் சாய்ஸ் பார். கேபி வர்க்கி, கேபி வர்க்கி, கேர் ஆஃப் சாய்ஸ் பார். யாரும் அந்த பண்ணாட பையன் யாரு? புதுசா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள அரவிந்தன் எங்கடா சொல்லு. வாங்கய்யா விஸ்வநாதையா, என்ன லோக்கல் பாருக்கு வந்திருக்கீங்க நீங்களே? ஒரு கட்டிங் போட. என்ன நீ கோட்டரை கொடுக்குறியா? எங்கடா அரவிந்த? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த புறம்போக்கு பயல எங்க ஒளிச்சு வச்சான்? எந்த மகாராணி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அவனோட சாவு என் கையால தாண்டா. இந்த கையால போதையெல்லாம் இறங்கிடுச்சுடா சாமி. அரவிந்தா, என்ன நடக்குது இங்க? கொஞ்சம் மேஜிக் தெரியும். ஓஹோ, டிராபிக் அங்கிள் மேஜிக் அங்கிள மாறிட்டியா? இதெல்லாம் எனக்கா? இந்த யூத்துக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இனிமே ஐஸ்கிரீமா உங்களை? உன்னோட குசும்பு தான் இவளுக்கு இருக்கு. என்னம்மா ஆச்சு? நீ ஏன் உம்முன்னு இருக்க? என்ன அரவிந்தா, எவ்வளவு நாளைக்கு தான் நீ மத்தவங்களுக்காக வாழ போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? கூட இல்லாத பறவைக்கு ஏது வாழ்க்கை? எவ்வளவுதான் வானமே சொந்தம்னு பறவை சுத்தி சுத்தி வந்தாலும் சோர்ந்து உட்காரத்துக்கு ஒரு சின்ன கிளை வேணும்ல. வாழறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா நான் சாயறதுக்கு ஒரு தோல் வேணும். அப்பதான் வாழ்க்கை பிடிக்கும். அது மட்டும் எனக்கு கொடுப்பனை இல்ல. கொடுத்து வைக்கலன்னு நீங்களே நினைச்சே. கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லைனா நீ கூத்தாடுறது தெரு வரைக்கும் வந்துருச்சு இல்லடி? என்ன பரதா இதெல்லாம் உனக்கு?
இது வரைக்கும் அவனை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அதை விட இது வரைக்கும் அவன் பேர்ல எந்த கேஸும் வந்ததில்ல. அப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லு. அது இல்ல பாலு. போலீஸ், நீ உன் பொட்டி மூடி என்கிட்ட காட்டாத. இந்த மாதிரி பல கேசுகளை பார்த்தவன் இந்த பரதன். என்கிட்டே உன் போலீஸ் புத்தியை காட்டுறியா? செய்யினா செய்யறதுக்கும் போடுனா போடுறதுக்கும் தான் உன்னை அடிஷனல் சம்பளம் கொடுத்து நாங்க கூட வச்சிருக்கோம். கொசு அடிக்கிற நேரத்துல கொலை பண்றதுக்கு என்கிட்ட 1000 பேர் இருக்காண்டா, தெரியுமில உனக்கு? அட, என் பொண்ணை கட்டிக்க போற மருமகனே பரதா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எந்த லோகத்துல இருந்து எவனையே கூட்டி வந்தாலும் அவன் உயிரை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அட மாரியாத்தா, அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் தீயா எரிஞ்சிச்சு. அவன் பாட்டுக்கு லபக்கு லபக்குன்னு பறந்து பறந்து வந்து அடிச்சான். கடைசியா கல்கோனாவையும் கழட்டிட்டான். நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த கழும்பி வாங்கி கொடு. இங்க எங்கேயாவது வித்து பழச்சுக்கிறேன். ஏய், நாளை காலையில அவன் டிவி நியூஸ் பார்க்க இருக்க கூடாது. உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவன் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சி, நம்மளோட மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். நாம விரிக்கிற வலையில தப்பிக்கவே கூடாது. மாம்ஸ், வாங்க உட்காந்து பேசலாம். படுக்கிறதுக்கும் பாய் விரிக்கிறதுக்கும் வரல. நீ சொன்ன பேச்சையும் கிழிச்ச கோட்டையும் தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். அது சரி, என் பணம் என்னாச்சு? நம்ம பேசினபடி நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. உனக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? பணம் ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பா தரேன். நான் வாக்கு மாற மாட்டேன் சார். 25 லட்சம் இல்ல 30 லட்சம் வேணும்னாலும் நான் தரேன். கொலை பண்ணியும் கொள்ளை அடிச்சும் தேவைக்கு அதிகமா கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதை யார் அனுபவிக்க போறா அதுவும் தெரியல. ரத்தக்கரை படிஞ்ச கோடிக்கணக்கான பணத்தோட வாழ்ந்த இன்பா இல்ல சார் இந்த அரவிந்த. அந்த இன்பா இப்ப உயிரோட இல்ல சார், செத்துட்டான். சாதாரண மனுஷனா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அரவிந்தா வாக்கு மாற மாட்டான், பணம் தருவான். உன்னை நான் நம்புறேன். அக்ரிமெண்ட் இல்லாம தானே ரவுடி கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சொன்னதை செய்வீங்க, செய்யறத சொல்லுவீங்க. இது இந்த பாட்ஷா சொன்னதில்ல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வரணும்.
தப்பு அந்த பரதம் பக்கம் தான் தெரியும். இருந்தாலும் நான் திடீர்னு கட்சி மாறிட்டேன்னு தெரிஞ்சா என் மேல சந்தேகம் வரும். நீ சந்தோஷம்னு சொல்ற வாழ்க்கை உன்னை பாதிக்கும். நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சு சில வேலைகள் எல்லாம் செய்வேன். தப்பா எடுத்துக்காத. சின்ன ஜிக்ஜாக் தான். இந்த ஊர்ல கிரீடம் வைக்காத ராஜா தான் பரதன். அவனை எதிர்த்தவங்க யாரா இருந்தாலும் காலி பண்ணிடுவான். அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் தனி செல்வாக்கு. இந்த தாதாங்களுக்கு சோப்பு போடுறது என் வேலையா போச்சு. என்பா சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. எஸ்ஐ கிட்ட நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். பொய் வேஷம் போட்டுக்கிட்டு எதுக்காக இங்க வந்த? நிலா குட்டிக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பா இருந்து வெறும் ஒரு கம்பெனி வேலைக்காரனா நடிச்சு இன்னொரு பக்கம் பல லட்சங்களை வாரி எரிச்சு எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாரு? என்ன மோட்டிவ்ல நீ வந்திருக்க? நல்லது செய்ய வந்திருக்கியோ இல்ல கெட்டது செய்ய வந்திருக்கியோ அது எனக்கு தெரியாது. ஆனா உன்ன நானும் சொல்லல. நீ புரிஞ்சிட்டு இருப்பியோ என்னவோ தெரியல. உன்னை முதல்ல பார்த்தப்பவே என் மனச உன்கிட்ட பறி கொடுத்துட்டேன். தினம் தினம் துப்பாக்கியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டுதா எங்க வாழ்க்கையோட விடியலே இருந்துச்சு. அடுத்தவனோட அழுகதா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சிரிப்பாவே இருந்துச்சு. மத்தவங்களோட சாவு எங்களுக்கு வாழ்க்கையா இருந்துச்சு. எங்களை எதிர்த்தவங்களை நாங்க வேட்டையாடினோம். கூட இருந்தவனே குழி பறிக்க ஆரம்பிச்சா. அந்த சமயம் துப்பாக்கி எல்லாம் குறி வச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சது. அப்புறம் ஆர்மியில ஒன்னா வேலை பார்த்த உங்க அப்பாவுக்கும் பாபாவுக்கும் இருந்த ஒரு பழக்கத்துல நான் பாதுகாப்பா இருப்பேன்னு என்னை இங்க அனுப்பி வச்சாரு. உங்க வீட்டுல ஒரு இடம் கிடைக்கும்னு நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ உன் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். உடலெல்லாம் பல ஏழாம் சுவையும் நீதானோ கனவுக்கு சதா உழைகின்ற சுறா கடலும் உனக்கு நான் தானோ
பசுவிடத்தற்கு கொம்பு காளை காளை வந்து விழுந்தால் பசு அடிக்கடி மோதும் சுகதந்திரமாய் மாறும் மை 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 மைனா மைனா அழகின் பரிசானே மை 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 மைனா மைனா உயிரின் இசையானே இடவலமாக இருதயம் போக உயிரே உனக்கும் போய் வரதா நெருங்கிடும் போதும் நொறுங்கிடும் போதும் நெஞ்சே மிதக்கும் பாய்மரமா உதடுகளால் வீடு கட்டி குடியேறவா உடனே பூமிக்குள் வேண்டாம் கிளி வா கொஞ்சம் போவோம் வெளியே மரதம் நீதல் குறிஞ்சி நிலங்களில்லாமல் பஞ்சை கிடப்போம் நீ மஞ்சள் கயிறை நீட்டு இவள் உனக்கேன ஆவாள் நான் எந்த நிமிஷமும் ஏவாள் மை 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 மைனா மைனா அழகின் பரிசானி மை 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 மைனா மைனா உயிரின் இசையானே வசந்தங்கள் கோவி அழைத்தாய் வருடங்கள் முழுதும் ருசித்தாய் உடல் மழையணியும் நிழல் வெயில் அழியும் இந்த அற்புதங்கள் தானே புரியும் I can't bear it! उसी ने मेरा दोनों हाथ काट दिया छोड़ूंगा नहीं मैं उसे I want இன்பா I want ஓய் ரியாஸ் क्या चाहे तुम इनबा कहाँ है मालूम नहीं जेपी वर्गीस चॉइस पर
ம். Got you. கொடுத்துட்டு எங்கேயாவது போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க. அது உங்க போலீஸ்கார புத்தி. இருந்தாலும் இதெல்லாம் போன்ல பேச வேண்டாம். நான் உன்னை கூப்பிட்டு எங்க எப்போன்னு சொல்றேன். பாய். பர்கி, என்னாச்சு உனக்கு? யார் இவங்களா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என் அட்ரஸ விசாரிச்சுக்கிட்டு நான் வேலை செய்யற பாருக்கு வந்தாங்க. அரவிந்தனோட போட்டோவை காட்டி இவனை தெரியுமான்னு கேட்டாங்க. நான் பயந்துட்டு தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் இவங்க என் உயிர் போற அளவுக்கு என்ன அடிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அங்க இன்பா, இங்க அரவிந்தன். எங்கடி அவன்? எனக்கு தெரியாது. இதத்தான் இவனை முன்னாடி சொன்னான். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஏய் மிஸ்டர், மேல கை வைக்காத. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்கள விட்டுருங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? மேடம் பாவம். ஹலோ சார், நான் வர்க்கி. சொல்டா. நிர்மலா மேடம் உங்க தங்கச்சி தானே? அதுக்கு அரவிந்தனை தேடி மும்பையில இருந்து துப்பாக்கியோட நிறைய பேர் வந்தாங்க. அவங்க நிர்மலா மேடத்தை அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்னடா வேணும்? யாரா நீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? ஏய், ஆளை காட்டி கொடு, உண்மையெல்லாம் வரும். அரவிந்தன், இவனுக்கு உங்களுக்கு என்னடா தொடர்பு? இவனுக்கு எனக்கும் ஒரு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. இந்த மாகாண படிக்கிறதுக்கான மும்பைல இருந்து இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? ஏய், சரித்திரம் பேசுற நேரம் இல்ல. ம், வேண்டாம். இவ்வளவு பேர் அங்க போனா அவன் தப்பிச்சு போயிடுவான். அப்புறம் எல்லாம் வேஸ்டா போயிடும். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? டேய், அவ என்னோட தங்கச்சி. இதுக்கு இடையில அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இது மும்பை இல்ல,